ಶ್ರೀ ಗುರುಚರಿತ್ರಂ திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப திகம்பரா. அத்தியாயம் 11. நாமதாரகன் மிக வேட்கையுடன், சுவாமி, ஸ்ரீ தத்தாத்ரேயர் அடுத்ததாக எங்கு அவதரித்தார், என்னென்ன லீலைகளை செய்தார், எல்லையற்ற பகவானின் லீலைகளை நீங்கள் கூற எனக்கு கேட்க வேண்டும் என்ற ஆசை பெருகிக் கொண்டிருக்கிறது என்றார். அதற்கு சித்தர், உன் போன்ற பக்தர் கிடைத்ததற்கு எனக்கு சந்தோஷமாக உள்ளது. உன்னால் எனக்கு பகவானின் லீலைகளை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இதை நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். மேலும் கூறுகிறேன் கேள் என்றார். ஸ்ரீபாதர் கூறியதைப் போல் அம்பிகை தன் வாழ்நாள் முழுவதும் மகேசனை பூஜை செய்து வந்தாள். பிரதோஷ வேளையில் சிவார்ச்சனை, சனிக்கிழமைகளில் வரும் திரையோதசி அன்று விசேஷ பூஜைகளுடன் சிவனை ஆராதனை செய்து வந்தாள். அவள் அடுத்த பிறவியில் மகாராஷ்டிர மாகாணம் காரஞ்சா என்ற கிராமத்தில் வாஜசனேய பிரிவினை சேர்ந்த ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள். அவளுக்கு அம்பே என்று பெயரிட்டார்கள். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தாள். கல்யாண பருவ வயது வந்தவுடனே அந்த கிராமத்தில் மாதவன் என்ற ஒரு நல்ல பிராமணவரனை பார்த்து மனம் முடித்தார்கள். மாதவன் நல்ல சிவபக்தன். முற்பிறவியின் புண்ணியத்தாலும் கணவரின் நல்ல ஒழுக்கங்களாலும் அவள் தினமும் சிவபூஜையும் மற்ற விரதங்களும் செய்து கொண்டு மிக அந்யோன்யமாக வாழ்ந்து வந்தார்கள். சில நாட்களில் அம்ப கர்ப்பம் தரித்தாள். சீமந்தம் முதலிய சடங்குகள் காலாகாலத்தில் விமரிசையாக நடத்தினார்கள். 10வது மாதத்தில் ஒரு நல்ல முகூர்த்த வேளையில் அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். தாய் தந்தையர்கள் ஆனந்தமடைந்தார்கள். குழந்தைக்கு தாய்ப்பால் போதவில்லை. ஆகையால் ஒரு பசுவையோ அல்லது ஆட்டையோ வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இதற்குள் அச்சிறுவன் தன் கைகளினால் தாயின் மார்பகத்தை தொட்டான். உடனே தாய் மார்பகத்தில் பால் தாரை தாரையாக சுரக்க ஆரம்பித்தன. இதை கண்ட பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தங்கள் மகனின் ஸ்பரிசத்தில் மிக அற்புதமான சக்தி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். அக்குழந்தை பிறந்தவுடனே அழுவதற்கு பதிலாக ஓம்காரத்தை சொன்னதை தெரிந்த மக்கள் அவனை பார்க்க கும்பல் கும்பலாக வந்தார்கள். இப்படி மக்கள் வருவதை பார்த்து தங்கள் மகனுக்கு திருஷ்டி கழித்தார்கள். அவன் வெகு விரைவில் நடக்கலானான். 1 வருட வயது வந்த பின்னும் அவன் ஓம் என்ற வார்த்தையை தவிர வேறு எதையுமே பேசவில்லை. இதை பார்த்த பெற்றோர்கள் குழந்தை ஊமையோ என்று எண்ணி துன்பப்பட்டார்கள். இப்படி 7 வருடங்கள் கழிந்தன. ஆனால் நரஹரி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. செய்வதறியாமல் தங்கள் குலதெய்வமான தத்தாத்ரேயரை வேண்டினார்கள். சிவனை தினமும் சனிக்கிழமைகளிலும் திரையோதசி நாட்களிலும் விசேட பூஜை செய்தார்கள். ஆனாலும் நரஹரி பேசவில்லை. பெற்றோர்கள் வேதனைப்பட்டு துன்பமாக இருந்தார்கள். இதை பார்த்த நரஹரி ஒரு நாள் தன் தாயை சைகையினால் அழைத்து பக்கத்தில் இருந்த இரும்பை தொட்டான். உடனே அது தங்கமாக மாறியது. இதை பார்த்த தாய் ஆச்சரியப்பட்டு கணவரை அழைத்து நடந்ததை காண்பித்தார். மாதவ சர்மா தன் மகனின் இச்செயலை சோதிக்க ஒரு இரும்பு பாத்திரத்தை அவன் முன் கொண்டு வந்து வைத்தார். அதை அவன் தன் கையினால் தொட்டு தங்கமாக மாற்றினான். அதேபோல் நரஹரி வீட்டில் இருக்கின்ற இரும்பு பாத்திரங்களை எல்லாம் தங்க பாத்திரங்களாக மாற்றினான். உடனே உன் இந்த அற்புத லீலைகளை கண்டு மிக சந்தோஷம் அடைந்தோம். நீ ஏதோ ஒரு காரணத்திற்காக பிறந்தவன் போல் தோன்றுகிறது. இப்படிப்பட்ட உன்னை பெற்றதற்கு சந்தோஷம் அடைகின்றோம். ஆனாலும் உன் வாயால் எங்களை அழைக்கவில்லை. உன் அற்புதமான பேச்சை நாங்கள் கேட்கும் பாக்கியம் இல்லையா? நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று துன்பப்பட்டு நரஹரியிடம் முறையிட்டனர். அதை கேட்ட நரஹரி தனக்கு உபநயனம் செய்து வைத்து பூணுலை போட்டால் பேசுவேன் என்று சைகைகளால் சொன்னான். முதலில் தாயுடன் தான் பேசுவேன் என்றும் சொன்னான். உடனே மாதவ சர்மா பெரியோர்களை அழைத்து உபநயனத்துக்கு முகூர்த்தத்தை வைத்தார். ஊரிலுள்ள அனைவரையும் பத்திரிகை வைத்து உபநயனத்திற்கு வருமாறு அழைத்தார். இதை பார்த்த சிலர் ஊமை 3 வேளைகளிலும் சந்தியாவதனம் செய்வானா என்றும், சிலர் மாதவ சர்மாவுக்கு பணம் அதிகமாக உள்ளது போல் தெரிகிறது என்றும், பைத்தியம் பிடித்து விட்டவர் என்றும், எப்படி இருந்தாலும்
தங்களுக்கு விருந்து கிடைக்கும் என்றும் பரிகாசம் செய்தார்கள். சிலர் மட்டும் அவர் அழைத்தார், ஆகையால் நாம் சென்று அக்குழந்தையை ஆசீர்வதித்து வருவோம் என்று கூறினார்கள். மாதவ சர்மா மகனின் உபநயனத்திற்கு எல்லாமும் தயார் செய்து முடித்தார். கிராம மக்கள் எல்லோரும் முகூர்த்த வேலைக்கு வந்துவிட்டார்கள். உபநயனம் செய்வதற்கு முன்பு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து முடித்தார்கள். பிறகு குழந்தையை தாயுடன் சேர்ந்து சாப்பிடச் சொன்னார்கள். பிறகு மஞ்சள் நிற ஆடையை உடுத்தினார்கள். மந்திர சகிதமாக பூணூலை போடுவதும் மொஞ்ச பந்தனமும் நடைபெற்றது. தகப்பனார் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்தார். அதை மனதிலேயே உச்சரித்தார். பிறகு முதன் முறையாக தாயிடம் பேசுவதாக கூறியிருந்ததால் தாயிடம் சென்றான். உடனே தாய் பிச்சை கேள் என்று கூறினாள். பவதி பிக்ஷாந்தேஹி என்று பிச்சை கேட்டான். அக்னி மீலே புரோஹிதம் என்ற ருக் வேதத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பிக்ஷையை பெற்றுக்கொண்டான். இரண்டாவது முறை பிச்சையிடும் பொழுது இஷேத்வா என்று ஆரம்பிக்கும் யஜுர் வேதத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பிக்ஷையை பெற்றுக்கொண்டான். மூன்றாவது பிச்சை பெற்றுக்கொள்ளும் பொழுது அக்னி ஆயஹி என்ற சாம வேதத்தை சொல்லி பிக்ஷையை பெற்றுக்கொண்டான். அங்கு அமர்ந்திருந்தவர்களுக்கெல்லாம் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு அவர் நான்காவது வேதத்தையும் படித்தான். தாய் தந்தையர்கள் மிக சந்தோஷமடைந்தார்கள். தங்கள் மகன் கடவுளின் அவதாரமே அன்றி சாமானிய மனிதன் அல்ல என்று நினைத்து நரஹரியை வணங்கினார்கள். அப்பொழுது தாயிடம், அம்மா, என்னை நீங்கள் பிச்சை செய்ய என்று சொன்னீர்கள். ஆகையால் நான் பிரம்மச்சாரியாகி வேதங்களை சொல்லிக்கொண்டு பிச்சை எடுத்து வாழ்வேன். எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினான். அதை கேட்ட தாய் மிகவும் துயரத்துடன், மகனே, நீ 7 வருடங்கள் பேசவே இல்லை. முதன் முறையாக பேச ஆரம்பித்தவுடனே இப்படி சொல்கிறாய். குழந்தைகள் இல்லை என்று துன்பப்பட்டு கொண்டிருந்த பொழுது நீண்ட நாட்கள் கழித்து நீ பிறந்தாய். உன் மழலை பேச்சுகளை கேட்கவில்லை. அந்த ஈசனை பூஜை செய்த புண்ணியத்தால் இன்று முதல் முறையாக பேசினாய். அதை கேட்டு ஆனந்தப்படும் நேரத்தில் இப்படி சொல்கிறாயே, இது நியாயமா? எங்களை விட்டு சென்றால் எங்கள் கதி என்ன என்று வேதனையுடன் மகனிடம் வேண்டினாள். அப்பொழுது நரஹரி தாயை அரவணைத்து தேற்றி, அம்மா, என் பேச்சை கேள். விவேகத்துடன் சிந்தியுங்கள். உங்களின் மன வருத்தத்தை விட்டுவிடுங்கள். நான் தர்மத்தை காப்பதற்காக அவதரித்தேன். உங்களுக்கு இன்னமும் 4 குழந்தைகள் பிறப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு சேவை செய்வார்கள். முற்பிறவியில் நீங்கள் மகேஷனை பூஜித்து வரம் பெற்றதால் நான் உங்கள் கர்ப்பத்தில் பிறந்தேன் என்று சொல்லிக்கொண்டு தன் கரத்தை எடுத்து தாயின் தலைமீது வைத்தவுடனே அவளுக்கு முற்பிறவி நினைவுகள் வந்தன. அந்த குழந்தை ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை போல் காட்சியளித்து தனக்கு வரமளித்தது தெரிந்தது. உடனே அவன் பாதங்களில் விழுந்து வணங்கினாள். அப்பொழுது அவன் தாயை எழுப்பி தேற்றி, அம்மா, இங்கு நடந்ததை யாரிடமும் கூற வேண்டாம். நான் கூறுவதை மிக ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. நான் சந்நியாசியாக வாழ வேண்டும். நான் தீர்த்த யாத்திரைகள் மற்றும் பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவை நான் சொல்ல முடியாது, இரகசியமானவை. இப்பணி நான் செய்தாக வேண்டும். ஆகையால் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்றான். அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவதத்த. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப திகம்பரா. ஸ்ரீ குருச்சரித்திரம் அத்தியாயம் 12. அப்பொழுது அந்த தாய், மகனே, 12 வருடங்கள் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து பிறகு கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று இல்லற வாழ்வை அனுபவித்து யக்ஞ யாகங்களை செய்து புண்ணியத்தை பெற்ற பிறகு இறுதியில் சந்நியாசியாக வேண்டுமே தவிர நீ இப்படி ஏதோ வைராகியத்துடன் சந்நியாசியாவது தவறல்லவா என்று வேண்டினாள். அதை கேட்ட நரஹரி, அம்மா, இந்த உடல் நிரந்தரமானதல்ல. நீர்க்குமிழ் போல் சீக்கிரமாக அழியக்கூடியது. மரணம் இல்லை என்பவன் எவனும் கிடையாது. மரண தேவதையான யமன் ஜீவிகளை தொடர்ந்து கொண்டே இருப்பான். மனிதனுக்கு தன் வாழ்க்கை எப்பொழுது முடியுமென்று தெரியாது. கடன் கொடுத்தவன் தன் கடனை திரும்பி பெறும் நேரத்திற்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதைப் போல் மரண தேவதை கூட மனிதர்களின் வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருப்பான்.
இரவு பகல் நம் வாழ்நாளை குறைத்து கொண்டே வரும். இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு வாழ்பவன் அறிவில்லாதவன். கடந்த காலம் திரும்பி வராது, நிகழ்காலத்தை நினைக்க முடியாது. ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுதே தர்மங்களை செய்ய வேண்டும். எந்த நாள் புண்ணியம் செய்யாமல் கழிக்கின்றோமோ அந்த நாள் நம் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டும். எந்த ஒரு பொருள் மேலும் மமதையை வைப்பது ஆத்ம வஞ்சனையாகும். துயரத்தை பெற நேரிடும். ஆசை என்ற மாயையில் சிக்கி பிறந்தவர்களுக்கு நீ சொல்லும் சம்சார வாழ்க்கைக்கு பிறகு சந்நியாசியாக செல்வது உசிதம். நான் சகலமும் துறந்து சில காரணங்களுக்காக பிறந்தவன். ஆகையால் நான் சந்நியாசியாக செல்வதை தடுக்காதீர்கள் என்று ஞானோபதேசத்தை செய்தான். இதை கேட்ட அந்த தாய் வியப்புடன் பார்த்தாள். அவனை வணங்கி, மகனே, என் அறியாமையினால் உன்னை என் மகன் என்று நினைத்து அப்படி கூறிவிட்டேன். நீ எங்களை ஆட்கொள்ள பிறந்த தெய்வம். உலகத்தில் தர்மத்தை நிலைக்க அதர்மத்தை அழிக்க பிறந்தவன். ஆகையால் உன் செயலை தடுக்க மாட்டேன். ஆனால் உன் இந்த திவ்ய ரூபத்தை என் மனதில் நிலைக்கும்படி செய். நீ சென்றுவிட்டால் நான் யாரை பார்த்து என் மகன் என்று சந்தோஷப்படுவேன்? எனக்கு இன்னமும் குழந்தைகள் பிறப்பார்கள் என்று கூறினார். எனக்கு ஒரு மகன் பிறக்கிற வரையிலாவது நீ எங்களுடன் இருக்க வேண்டும். அது வரையிலும் சந்நியாசியாக அனுமதி கொடுக்க மாட்டேன். என் சொல்லை கேட்காமல் நீ சென்றுவிட்டால் நான் மரணமடைவேன் என்று வேண்டினாள். அப்பொழுது நரஹரி, அம்மா, உங்களுக்கு 1 வருட காலத்திற்குள் இரட்டையர்கள் பிறப்பார்கள். அதற்கு பிறகு நான் சந்நியாசியாக செல்ல அனுமதி அளிக்க வேண்டுமென்று வாக்குறுதியை பெற்றான். அவனை மகேசனை போல் பாவித்து பெற்றோர்கள் தினமும் அர்ச்சனை செய்து வந்தார்கள். வேதங்களை படித்தவர்களும் இவரிடம் வந்து சகல சாத்திரங்களை கற்றுக்கொண்டு சென்றனர். பாமர மக்களுக்கு தர்ம சாத்திரங்களை கூறிக்கொண்டிருந்தார். இதனிடையில் தாய் கர்ப்பம் தரித்தாள். 1 வருடம் சென்றாகிவிட்டது. அவள் 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். பெற்றோர்கள் மிக சந்தோஷமடைந்தார்கள். அக்குழந்தைகளுக்கு 3 மாதம் வயதான நேரத்தில் ஸ்ரீ நரஹரி தாயிடம் சென்று, அம்மா, உங்கள் ஆசை நிறைவேறியது. இந்த இருவரும் பூர்ண ஆயுளுடன் வாழ்வார்கள். இன்னமும் 2 ஆண் பிள்ளைகளும் 1 பெண் பிள்ளையும் பிறப்பார்கள். நீங்கள் சுகத்துடன் வாழ்வீர்கள். ஆகையால் நான் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார். பெற்றோர்கள் அவரை வணங்கி, மகனே, நாங்கள் எங்கள் அறியாமையினால் உன்னை எங்கள் மகனென்று நினைத்தோம். நீ எங்கள் குலதெய்வம், உலகத்தை ஆட்கொள்ள பிறந்தவர். எங்கள் மகனென்று நினைத்து உன்னை திட்டியிருந்தால் எங்களை மன்னித்துவிடு. எங்கள் பிரதோஷ பூஜையின் காரணமாக நீ எங்களுக்கு பிறந்தாய். இனி எங்களுக்கு துன்பங்கள் நேராமல் ஆசீர்வதியுங்கள். நீங்கள் எங்களை விட்டு செல்கிறீர்கள். உங்களை பார்க்காமல் நாங்கள் எப்படி வாழ முடியும் என்று கதறினார்கள். அதை கேட்ட ஸ்ரீ நரஹரி, நீங்கள் என்னை பார்க்க வேண்டுமென்று நினைத்தவுடனே உங்களுக்கு என் தரிசனம் கிடைக்கும். இனிமேல் உங்கள் வீட்டில் இல்லை என்பது இருக்காது. லக்ஷ்மி தேவி இங்கு குடிக்கொண்டிருப்பாள். மரணமடைந்த பின் நீங்கள் கைலாசம் செல்வீர்கள். இனி உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. நான் தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு 30 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இக்கிராமத்திற்கு வந்து உங்களுக்கு தரிசனம் தருவேன் என்று தாய் தந்தையர்களுக்கு ஆறுதல் கூறி வடதிசை நோக்கி புறப்பட்டார். அவருடன் பெற்றோர்கள், ஊர் மக்களும் வழி அனுப்ப ஊர் எல்லை வரையிலும் வந்தார்கள். எல்லோரும் அவரை வணங்கினார்கள். பிறகு ஊர் மக்கள் சென்ற பிறகு பெற்றோர்கள் அவரை பிரிய முடியாமல் அப்படியே நின்று விட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு ஸ்ரீ தத்தாத்திரேயராகவும் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபராகவும் தரிசனம் தந்து ஆசிர்வதித்தார். அவர்கள் அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து மிக ஆனந்தப்பட்டு தாங்கள் செய்த சனு பிரதோஷ பூஜையினால் தங்களுக்கு இப்பாக்கியம் கிடைத்ததென்று கூறி மீண்டும் உங்கள் தரிசனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அவர், கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு தரிசனம் தருகிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டார். பிறகு அவர் பத்ரிநாத்தை நோக்கி புறப்பட்டு வழியில் காசி நகரத்திற்கு வந்து சேர்ந்தார். முதலில் அவர் கங்கையில் நீராடி ஆத்மரூபமான காசி விஸ்வநாதரை தரிசித்தார். பிறகு ஒரு சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்து யோக முத்திரையில் அமர்ந்து பிராணவாயுவை ஸ்தம்பனை செய்து
தவம் செய்யலானார். நரஹரி 3 வேளைகளிலும் மணிகர்ணிகா கட்டத்தில் நீராடி வருவதுண்டு. காசியில் பல எதிகள், சந்நியாசிகள், தவம் புரிந்தவர்கள், அவதூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சிறு வயதிலேயே இப்படிப்பட்ட வைராகியம், கடினமான தவம் செய்வதை பார்த்து அவர் ஒரு அவதார புருஷன் என்று நினைத்து அவரை வணங்கி வந்தார்கள். அங்கு எதிகளில் வயோதிகரான கிருஷ்ண சரஸ்வதி அவரை பக்தியுடன் வணங்கி கொண்டிருந்தார். அவர் ஒரு அவதார புருஷன் என்றும், சந்நியாச நெறிகளை மேம்படுத்த பிறந்தவர் என்றும், விஸ்வகுரு என்றும், ஆனால் உலகை ஆட்கொள்ள பிறந்தவரானதால் அவர் நெறிகளை தவறாத சந்நியாசி போல் தவம் செய்கிறார் என்றும், ஆகையால் வயதில் சிறியவராயினும் ஞானத்தில் பெரியவராகையால் அவரை நாம் வணங்குவதில் தவறேதுமில்லை என்றும் கிருஷ்ண சரஸ்வதி கூறினார். இவர் நம்மை போல் சந்நியாசம் பெற்றால் நாம் இவரை பூஜை செய்யலாம் என்று கூறி அவர் சீடர்களில் ஒருவரை அவரிடம் அனுப்பினார். சீடர் சென்று, சுவாமி, நீங்கள் அந்த மகேசனை அன்றி வேறு யாரும் இல்லை. நல்லோர்களையும் தர்மத்தையும் காப்பதற்காக பூமியில் அவதரித்தீர். ஸ்ரீ ஆதிசங்கரன் நிறுவிய சந்நியாச நெறி அழிந்து கொண்டே வருகின்றது. அதை நீங்கள் நிலைநாட்டி பெருகச் செய்ய வேண்டும். சந்நியாசிகளான நாங்கள் உங்களை இப்பொழுது பூஜை செய்தால் உலகம் நிந்திக்கும். நீங்களும் சந்நியாசியானால் நாங்கள் உங்களை சேவிக்கலாம் என்று கூறினார். அவர்களின் விருப்பப்படியே நன்னெறிகளை நிலைநாட்ட கிருஷ்ண சரஸ்வதியை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சந்நியாசம் பெற்றார். குரு அவர்கள் அவருக்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்று பெயரிட்டார். அதற்கு பிறகு ஸ்ரீ சுவாமிகள் காசியில் சில நாட்கள் தங்கி வேதங்களை பற்றி, வேதத்தின் அர்த்தத்தை பற்றியும் பக்தர்களுக்கு கூறினார். அதுவரையிலும் குருவின் கதையை கேட்டுக்கொண்டிருந்த நாமதாரகன் சித்தரை பார்த்து, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் மும்மூர்த்திகளின் அவதாரமான சத்குரு என்று கூறினீர்களே, பிறகு அவர் ஏன் ஒரு குருவிடம் சந்நியாசம் பெற வேண்டும் என்று கேட்டான். ஸ்ரீ ராமபிரான் கடவுள் அவதாரமானாலும் அவர் வசிஷ்டரை குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்படியே சாந்தீபனுக்கு சீடராக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இருந்தார். ஆகையால் மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதியை குருவாக ஏற்றுக்கொண்டார் என்று கூறினார். அப்படியானால் இக்குரு சம்பிரதாயத்தை விவரமாக கூறுங்கள், கேட்க அவளாக உள்ளது என்று வேண்டினார். சித்த முனிவர், முதற் குரு சதாசிவன், அவர் சீடர் விஷ்ணு, விஷ்ணுவின் சீடர் பிரம்மதேவர், அதற்கு பிறகு பிரம்மாவிற்கு வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர், சங்கர பகவத்பாதர், விஸ்வரூபர், போதன் ஞானகிரி, மலையானந்தர், யாதவேந்திர சரஸ்வதி, பிறகு கிருஷ்ண சரஸ்வதி. இந்த கிருஷ்ண சரஸ்வதி சுவாமிகள் தான் சத்குருவாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களின் குரு ஆவார் என்று கூறினார். ஸ்ரீ குரு அங்கு சில காலம் தங்கி பல பேரை சீடர்களாக பெற்று புண்ணிய தலங்களை தரிசிக்க சீடர்களுடன் புறப்பட்டார். அவர் முதலில் பதரிகாசிரமத்திற்கு சென்று அங்கு மேருமலையை வலம் வந்து எல்லா கேத்திரங்களையும் தரிசனம் செய்து புண்ணிய நதிகளில் நீராடி கங்காசாகர சங்கமத்தை வந்து சேர்ந்தார். அங்கிருந்து பிரம்மக்ஷேத்திரமான பிரயாகைக்கு வந்தார். அங்கு அவருக்கு பல பேர் சீடர்களாக ஆனார்கள். அங்கு அவர் மாதவன் என்ற பிராமணனுக்கு தத்துவம் உபதேசித்து சந்நியாசம் அளித்தார். इंदु कोटि दत्त दिगंबर तेज कीर्ण दत्त दिगंबर सिंधु भक्त वत्सलम जय जय दत्त दिगंबरा नंदन त्रिसून दत्त इंदिराक्ष श्री गुरुम गंधमाल्याक्षतादि वृंद देव वंदितम वंदयामि नारसिंह सरस्वतीश पाहि माम् मोहपाशान्धकार जात दूरभास्करम् आयताक्ष पाहि श्रियवल्लभेश नायकम् सेव्य भक्तवृन्द वरद भूय भूय नमाम्यहम् वन्दयामि नारसिंह सरस्वतीश पाहि माम्
चित्तजारि वर्ग षट्कमतवाराणाङ्कुशं सत्त्वसारशोभितात्मदत्त श्रियवल्लभम् उत्तमावतारभूत कर्तृभक्तवत्सलं वन्दयामि नारसिंह सरस्वतीश पाहि माम् व्योमवायुतेजाप भूमिकर्तृमीश्वरम् कामक्रोधमोहरहित सोमसूर्यलोचनं कामितार्थदातृभक्त कामधेनु श्रीगुरुं वन्दयामि नारसिंह सरस्वतीश पाहि माम् पुण्डरीकायताक्ष कुण्डलेन्दु तेजसं चण्डदुरितकण्डनार्धदण्डधारि श्रीगुरुं मण्डलिकमौलिमार्ताण्डभासिताननं वन्दयामि नारसिंह सरस्वतीश पाहि माम् वेदशास्त्रस्तुत्यपादमादिमूर्ति श्रीगुरुं नादबिन्दुकलातीतकल्पपादसेव्यं सेव्यभक्तवृन्दवरद भूय भूय नमाम्यहं वन्दयामि नारसिंह सरस्वतीश पाहि माम् अष्टयोगतत्त्वनिष्ठतुष्टज्ञानवारिधिं कृष्णवेणीतीरवास पञ्चनद्यसङ्गमं कष्टदैन्यदूरभक्ततुष्टकाम्यदायकं वन्दयामि नारसिंह सरस्वतीश पाहि माम् नारसिंह सरस्वतीय नामाष्टमौक्तिकम् आरकृत्य शारदेन गङ्गाधराख्य स्वात्मजं धारणिकदेवदीक्ष गुरुर्मूर्तितोषितं वन्दयामि नारसिंह सरस्वतीश पाहि माम् नारसिंह सरस्वतीश अष्टकञ्च यः पठेत् घोरसंसारसिन्धुतारणाख्यसाधनं सारज्ञानदीर्घायुरारोग्यादिसम्पदां चारुवर्गकाम्यलाभ नित्यमेव यः पठेत्